ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் பிளேஸ் வந்து இதுக்காண்டி செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி சண்டை வந்து பயங்கரமாக இருக்குது. நான் கரெக்டாக ரெக்கார்ட் வேற பண்ணிக்கிட்டு வந்தேன் அங்கேருந்து. அந்த அக்காவுக்கு என்ன தெரியுது. நம்ம ரெகுலரா வர்றது நமக்கு வழி தெரியுதா? டேய் மீன் அவளை பார்த்தோன்னே அகவாறு நல்லா உள்ள போயிடுச்சு. உள்ள வரைக்கும் வந்துட்டோம். உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இடம் சூப்பரா இருக்கு. போனோன்னு சொல்லி அந்த போட்டோ எடுக்கிறப்பல வந்திருக்கு, அந்த வீடியோ எடுக்கிறப்பல வந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஐயா டோக்கன் இன்னைக்கு வாங்கிட்டு மீன் கிடைக்கல. இந்த வாட்டி நிறைய மீன் நிறைய மீன் வருது. வாவ் சூப்பர். அந்த கட்டில் நான் வரேன். ஒன்றாம் நம்பரே இப்போ தான் வாங்குறாங்க. இப்போதான் போகுது. பெரிய மீனாக இருக்குது. இந்த உஸ்லமட்டி தான். நானும் உஸ்லமட்டி தான். அப்படியா? புளி வெங்காயத்தை வதக்கி வெங்காயத்தை அரைக்கலாம் மாட்டீங்க, அரைச்சி விட்டுவான். ஹாய். இந்த செட்டப்பில் கிளம்புனாலே வந்து நாங்கள் வந்து வைகிடம் தான் போகிறோம் அப்படின்னு தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைம் போனப்போ நமக்கே மீன் இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. எப்பயுமே வீக் டேஸ்லேயே நம்ம போய் பழகிட்டோம். இந்த வாட்டி வீக்கெண்டில் போகிறோம். இந்த வாட்டி இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா ரித்துஜாஸே இவங்களும் தூங்கி கிடந்தாங்க. இவங்களையும் அள்ளி போட்டுக்கிட்டு போகிறோம். போய் இந்த வாட்டியாச்சும் மீன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். போய் பார்த்துட்டு மீன் கிடச்சா நமக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டுருக்கோம். மணி வந்து இப்போ 5:40 கிட்டே ஆகுது. போயிட்டு நம்ம எப்படி வெட்டி கையில் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு 7 மணிக்கு தான் மீன் கையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வாங்கிட்டு வரணும். ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் பிளேஸ் இன் ஆண்டிப்பட்டி முத்துப்பாண்டி பேக்கரி. அன்னை வந்து நமக்கு நல்லா க்ளோஸ் ஆகிட்டார். நம்ம வந்து காப்பி குடிச்சு டீ குடிச்சு க்ளோஸ் ஆகிட்டார். பிள்ளைகளுக்கு தான் அந்த பேக்கரி வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே இந்த கேம்ஸ் விளாட்றதுக்கெலாம் இடம் இருக்கா, அதனால பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ போய் டீயை குடிச்சிட்டு நம்ம இடம் போகிறோம். சிலம்பட்டியிலேருந்து ஆண்டிவட்டிக்கு இடையில கனவா இறங்கின உடனே முத்துப்பாண்டி பேக்கரி, அங்கே கிட்ஸு ப்ளே ஜோன் ஏரியா இருக்குது. ஸோ அதனால் இது வந்து வைகிடம் போகிற வழி. ஆண்டிப்பட்டியிலேருந்து ரைட் எடுத்து போகலாம். ஆனால் நாங்கள் அப்படி போகிறதில்ல. நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கிறதுனால, சின்ன பிள்ளைங்க வர்றதுனால நேராக வந்து நம்ம காணாவிளக்குலேருந்து ரைட்டில் கட் ஆகும். அந்த ரோட்டில் வந்து நம்ம போக போகிறோம். இதுதான் மூணார் போகிற ரோடு. பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி ஆண்டிவட்டி இதிலேருந்து போகிற ரோடு. இங்கே வந்து நம்மளை இப்போ வந்து இதுக்காண்டி செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பின்னாடி சண்டை வந்து பயங்கரமாக இருக்கா, நம்மளை வந்து இங்கே செக் பண்ணிகிட்ருக்காங்க. போகலாமா? எலெக்ஷன் நடக்க போகிறதுனால எல்லா காரும் செக்கிங் வேறு. நான் கரெக்டாக ரெக்கார்ட் வேறு பண்ணிக்கிட்டு வந்தேன் அங்கேருந்து. நான் நினச்சேன் ரோடு நல்லா இருக்குது, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போவோன்னு. அவங்க கேமராவோட வந்து பேக்கை திறங்க, டேஷ்போர்டை திறங்க, அப்புறம் ரெடி. ரைட்டு. இப்போ வந்து நம்ம காணாவிளக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் காணாவிளக்கா. இந்த உசிலம்பட்டியிலேருந்து வந்தால் தேவர் சிலைக்கு முன்னாடி கட் ஆகிடும். அதான் வைகரம் ரோடு. இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த ரோடை 3வது முறையாக காமிக்கிறேன். இங்கே வைகடம் ரோட்டில் இந்த ஆர்ச்சு தெரியுதா? எஸ், ஆர்ச்சுக்கு லெஃப்டில் ஒரு பாதை போதா? அந்த பாதையில் அந்த அக்காவுக்கு என்ன தெரியுது. அந்த அக்கா என்னை பார்த்து சிரிச்சாங்க. லெஃப்டில் ஒரு பாதை போகுதா, இந்த பாதையில் நம்ம போகிறோம். ஒருத்தவங்க இங்க வழி தெரியாம நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நம்ம ரெகுலரா வர்றது நமக்கு வழி தெரியுதா? டே அவர் ஆன் நடிச்சுவாங்க. இப்போ ஃபாலோ மீ. இத்தனை நாள் வந்து நம்ம தனியாக மீன் வாங்க வருவோம்ல, அப்போ வந்து எப்படி இருக்குன்னா
நானாக பேசிக்கிட்டே வரணும். இப்போ என் பிள்ளைங்க வேற கூட இருக்கா, ஜாலியாக இருக்கு. லைட்டிங்கில் ஊஞ்சி பல 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 எங்கள் கடையில் வேறு நேற்று ஃபேஷியல் பண்ணியிருக்கோம். பல 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 பல. ஆமாடா, அந்த மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுதா? டன். என்னோட கேமரா போட்டேன்னா ஃப்ரண்ட் பேக் இருக்கு. நாங்கள் அப்படி கேமராலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் இந்த கேமரா அது இல்லை. ஐயோ இந்த வியூ சூப்பராக இருக்கு. எப்படி அந்த பாட்டுலாம் உனக்கு தெரியும்? இதெல்லாம் வந்து 90s கிட்ஸ் பாடலடா. ஆமாடா ஜாஸ், உனக்கு எப்பரா தெரியுது? ஊதா 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 பூலாம். நான் இந்த மீன் அவளை பார்த்தோன்னே அங்கே வர மூஞ்ச மூடிடுச்சு. வந்து தண்ணி வந்து நல்லா உள்ளே போயிடுச்சு. கீழெல்லாம் பார்த்தீங்களா சிப்பிலாம் தெரியுதா? எல்லா பாறை கீரை எல்லாம் தெரியுதா? இந்த லாஸ்ட் டைம் வந்தப்போ இவ்வளோ தண்ணி இருந்துச்சா மதன்? இந்த ஒரு ஷேடு மாதிரி தெரியுது பாருங்க, அது அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இப்போ டீப்பாக உள்ளே போயிடுச்சு தண்ணி. இப்போ வந்து இவ்வளோ தூரம் உள்ளெல்லாம் வரமாட்டோம். இன்றைக்கி பிள்ளைங்க வந்திருக்கனால உள்ள வரைக்கும் வந்துட்டோம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, இடம் சூப்பராக இருக்குது. தண்ணி இல்லாதப்போ தான் இவ்வளோ தூரம் உள்ளே வர முடியும், மற்றபடிலாம் உள்ளே வர முடியாது. சூப்பராக இருக்குது. சுற்றி சுற்றி பரிசல் போய்கிட்டே இருக்குது. இன்னும் எதுவும் வரல போல். சுற்றி பாருங்க, செம்மையாக இருக்குது. இப்போ தான் பரிசல்லாம் உள்ளேருந்து இன்னும் வெளியே வரல. ஸோ நம்ம போய் அங்கே மீன் வாங்குவோம்ல, மக்களோட மக்களாக ஐக்கியம் ஆயிடுவோம். மீன் வந்த உடனே வாங்கிட்டு போகிறோம். போனோன்னு சரி, அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்பில் வந்திருக்கு, அந்த வீடியோ எடுக்கிறப்பில் வந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. போனோடனே நம்ம போய் மீன் வருதுன்னு தெரியல. ஆமாம், நேற்று கேட்டோம், மீன் நிறையா தான் வந்திருக்கு, வரத்து நிறையா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எந்த பர்சலும் இன்னும் பக்கத்தில் வரல. பர்சல் பக்கத்தில் வந்துச்சுன்னா மீன் நமக்கு உறுதி, நம்ம மீன் வாங்குகிறோம் சமைக்கிறோம் அப்படின்னு போய்ட்டோம். அந்த பாறையெல்லாம் ஏறி நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிள்ளைகளை என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி தான் இன்றைக்கி வந்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே அவங்க விளாட்றத பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. ஐயா டோக்கன் இன்றைக்கி வாங்கிட்டேன், ஆனால் பயங்கரமான கூட்டம், ஒரு பர்சல் கூட வரல. முருகா இன்றைக்காச்சும் மீன் கிடைக்குமா, இப்படியே வீட்டுக்கு போயிடலாமான்னு தெரியல. நாங்கள் நிற்க கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் ஆச்சு. போன தடவை மீன் கிடைக்கல. சோகம் என்னன்னா மீன் கிடைக்கல. இந்த வாட்டி மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் மீன் வந்துக்கிருக்கு. எம்பிட்டு வேமா காலியாக மட்டும் பாருங்க. இந்த வாட்டி நிறைய மீன் வருது. வாவ் சூப்பர், வேற லெவலு. 42 கிலோ அந்த கட்டில் இந்த வரேன். 1ஆம் நம்பரே இப்போ தான் வாங்குறாங்க. இப்போ தான் போகுது, பெரிய பெரிய மீனாக இருக்குது. இந்த 12 கிலோவா? இப்போதான் துளிச்சு. மீன் அப்படியே உயிரோடு துள்ளிக்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு. இந்த வாட்டி மீன் நிறையா வருது, அதனால வந்துட்டே இருக்கு. கூட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து மீன் வந்துட்டே இருக்கு. ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனாக இருக்கு. அவங்க உள்ள இன்னும் பெரிய மீன்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கும்போது வீடியோ காட்டுறேன். போனதுல சம்பவம் இதுதான், பயங்கரமான வந்து மீன் வரத்து இன்னைக்கு தான். அடுத்து ஒரு பெரிய மீன் வந்துட்டு இருக்கு. சரிண்ணே, இந்த வாட்டி அதை விட பெரிய பெரிய மீன் சூப்பராக வந்துட்டு இருக்கு. ரைட்டு நல்ல பை, ஒரு கட்டை பை ஃப்ரீயா இருக்குது, கொண்டு வந்துறேன். ரைட்டு, இந்த வாட்டி மீன் கொஞ்சம் செம்மையாக தம்பி தான் எடுத்து கொடுத்துருக்காரு. நினச்ச மாதிரி இந்த வாட்டி ஜிலேபி இல்லாமல் நிறையா மீன்லாம் இந்த வாட்டி நிறையா வாங்கியிருக்கேன். ஜிலேபி இல்லாமல் என்ன மீன் அது? ஓகே, உஸ்லமட்டி தான். நானும் உஸ்லமட்டி தான். அப்படியா? தொட்டப்பநாயகனூர்கிட்டயா? 1000 கிலோ மீன் வறுத்து வந்திருக்கு. லாஸ்ட் டைமை விட இது நல்ல இது. நேற்று அதே மாதிரி தான் வந்துச்சான்.
இந்த 10 கிலோவுக்கு மேலே, அப்போ 8 to 10 கிலோவுக்கு மேலே, 15 கிலோக்குள்ள அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீன் மேலவே வந்துருந்துச்சு இந்த வாட்டி. இன்னும் மீன் வந்துக்கிட்டே இருக்குது, வண்டியில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாட்டி நல்லா கொஞ்சம் பரவாயில்லாமல் மக்கள் ஃபுல்லாக ஹாப்பியாக போகுது. நிறைய மீன் இன்னும் வந்துகிட்டே இருக்குங்க, வண்டியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக இந்த வாட்டிலாம் போய் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்தாங்க. ஆட்டோவில் ஷேர் ஆட்டோ வச்சு ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்தாங்க. அவ்வளோ மீன் வந்துச்சு இந்த வாட்டி. மீன் குழம்பு எப்படி வைப்பீங்க சொல்லுங்க சொல்லுங்க. மீன் குழம்பு, மீன் வாய் வரல, வாய் கூடுதல், வா மீன் வெயில் உரம் போடுவோம். புளி வெங்காயத்தை வதக்கி வெங்காயத்தை அரைக்கலாம் மாட்டீங்க, அரைச்சி விட்டுவோம். வீட்டு மசாலா கொஞ்சம் போடுவோம், கடை மசாலா கொஞ்சம் போடுவோம். ரைட்டு. தக்காளி எல்லாமே போட்டு கறி வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிப்போம். தாளிச்சு மசாலா ஊற்றிட்டு மீன் அரைச்சி வச்ச மீனை போட்டு குழம்பு போடுவோம். ரைட்டு. 25. எடுத்துட்டேன், அப்பதான் எடுத்துட்டேன். ஃபைனலி நம்ம மக்கள் கேட்ட மாதிரி அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதில் வர்ற பெனிஃபிட்டில் என்னன்னா, நம்ம மக்கள் சேர்த்து ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்றதா சந்தோஷம். நமக்கு தெரிஞ்ச மக்கள். ஃபைனலி ஷாப்பிங் முடிஞ்ச மாதிரி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இந்த வாட்டி ஒரு சிறப்பான மீன் தரிசனம். ஆனால் மீனுமே நிறைய மீனாக, போன தடவை ஒருத்தர் 2 கிலோ கொண்டு வருவார், ஒரு 10 கிலோ கொண்டு வருவார், அவ்வளோதான். இந்த தடவை வந்ததுல 30, 40 அப்படி தான் வந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு டன் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க, 1000 கிலோனா பார்த்துக்கோங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு எத்தனை பேர் எவ்வளோ கொண்டு வந்திருப்பாங்கன்னு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இப்போ வந்து பசியில் இருக்குது, ஏன்னா வந்தாலே இந்த டைமிங் ஆகிடுது. எப்பயுமே வந்து அந்த 10 o'clock ஆகிடுது. இப்போ வந்துட்டு ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த சாட்டர்டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. பிள்ளைங்களுக்கு வேறு ஸ்கூல் லீவாக, ஸோ எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் அவங்க வீக்கெண்ட்ஸ்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எங்களோட வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.